நாங்க ஜனநாயகத்துல யார் வேணாலும் வந்து பிரச்சாரம் பண்ணலாம். நாங்க எங்களுடைய வேலையை இன்றைக்கு வீடு வீடா ஒவ்வொரு குடும்பமா கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் உட்பட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் போகும்போது வீடை திறந்து ஒரு அம்மாவாகவும் ஒரு அக்காவும் தங்கச்சியாவும் ஒவ்வொருத்தரும் வந்து பாசமா வந்து எங்களை வரவேற்கிறாங்க. மித்தபடி அரசியலுக்கு இல்லாதவங்க தனிப்பட்ட முறையில வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதை பத்தி பேசுறது எனக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க தெளிவா இருக்கோம் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுடைய குறிக்கோளையும். தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய தலைவரையும் சில ஊடகங்கள் மீடியா நெரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுகவுடைய ஒரு மணி இன்ஃபுளுன்ஸ்ல அதிகமான செலவு தமிழக வெற்றி கழகம் செலவு பண்ணி எங்களுக்கு எதிரான கட்டுக்கதைகளையும் விமர்சனங்களையும் அவதூறுகளையும் சோசியல் மீடியாலையும் யூடியூப்லையும் பரப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களுக்கு டைம் கிடையாது. மிகப்பெரிய மெஜாரிட்டி நம்பருடன் தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. வெள்ளிவாக்கத்துல நான் திருப்பியும் சொன்னதுதான், 5 வருஷமா எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏ ஆபீஸும் இங்க இல்லை. தொடர்ந்து மக்கள் இங்க திமுக ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் திமுக இங்க இருக்கக்கூடிய சாலைகளை கூட சரி செய்யல, தெருவிளக்குகள் சரி செய்யல, எங்க பார்த்தாலும் கழிவு நீர் ஓடிட்டு இருக்கு, தண்ணி எல்லாம் மஞ்சள் இருக்கு. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு சரியான சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்பெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்காத குடும்பம் மு.க. ஸ்டாலின் சார், உதயநிதி இவங்கெல்லாம் வில்லிவாக்கம் பார்ல வரல. அண்ணா நகரோட நின்றுவாங்க, வில்லிவாக்கம் பக்கம் போக மாட்டாங்க, ஆர்கே நகர் பக்கம் போக மாட்டாங்க. கொளத்தூர்ல மட்டும் வேலை செய்யற மாதிரி ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த வட சென்னையும் திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாறி இருக்கு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். தமிழகம் முழுவதும் மெஜாரிட்டி நம்பரோட எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய நம்பரை வந்து ஜெயிச்சு, எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் எப்படி 2014 அம்மா ஜெயலலிதா தனியாக நின்று ஜெயிச்சாங்களோ அதே பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவாரு. இதுதான் எங்களோட பதில். எங்களுடைய பிரச்சாரம் வீடு வீடா போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து பெரிய அன்போட ஆதரவு இருக்கு. இன்னைக்கு அதிமுகல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களை வரவேற்றிருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான தலைவர் இந்த கட்சியில யாரும் இல்லாதனால எல்லா தொண்டர்களும் இன்னைக்கு டிவிகே பக்கம் மூவ் ஆயிட்டாங்க. அவங்களை நாங்க வரவேற்று அவங்களுக்கான பணிகளை கொடுத்து அவங்கள ஒரு குடும்பமா நாங்க வந்து அவங்களோட சேர்ந்து பயணிப்போம் நாங்க உறுதி கொடுத்தோம். அதுதான் இன்னைக்கு கள நிலவரம் கூட. ஒரு படத்துடைய டீச்சர் வெளியிட்டிருக்கு, நட்டி நடராஜன் நடிச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய வெற்றி ரிப்ளைலாம் என்ன? எங்க தலைவருடைய டீச்சரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. அவரை கேவலப்படுத்துற மாதிரியோ இமிட்டேட் பண்ற மாதிரியோ இதெல்லாம் திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்பயுமே இருக்கும். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள நம்பி எந்த நடிகரும் நடிகைகளும் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமா தியேட்டர்ஸும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டர் ரெட் ஜெயிண்ட் பேச்சை கேட்கலன்னா உடனே கமர்ஷியல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தானா போயிட்டாங்க. 2011 இதே தவறு தான் நடந்துச்சு. கலைஞர் குடும்பம் சினிமா துறையை ஒட்டுமொத்தமா கைப்பற்றி சினிமா மூலியமா வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு கலைஞரோட குடும்பங்கள் காணா போய் ஒரே ஒரு குடும்பம், இது உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் ஒட்டுமொத்த சினிமா துறையோட இண்டஸ்ட்ரி வேலை கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். நீங்க இந்த 52 வாரம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரத்திலையும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 52 வாரத்துல 50 படம் ரெட் ஜெயிண்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவங்க வந்து ஒழிச்சுட்டாங்க. அப்ப அவங்க பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயிண்டை யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கணும். எல்லா நடிகைகளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகைகளை ஒழிச்சிருவாங்க. அந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க. இதுதான் ரெட் ஜெயிண்ட் பண்றவருடைய வேலை. 2011 அப்படி பல குடும்பங்கள் வந்து சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அன்னைக்கே புரட்சி தலைவர் அவர்கள் எடுத்து நின்னாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்
ரெட் ஜெயினுடைய ஆதிக்கமும் இந்த சினிமா துறையை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் கடுமையா நாங்க எதிர்க்கிறோம். எந்த அரசியல்வாதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா வருவாங்க, அதுவும் ஊழல் தான். 2021 முன்னாடி ரெட் ஜெயின் படம் எத்தனை படத்தை வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணுச்சு? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், 2011 இருந்து 2021 வரைக்கும் எத்தனை படத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் சிஎம்மா இருக்கும் பொழுது எத்தனை படத்தை ரிலீஸ் பண்ணாங்க? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சா? காசு இருந்துச்சா? பெரிய பெரிய நடிகர்களை வச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களா? அப்ப எத்தனை படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண முடிஞ்சு? 5 வருஷமா எந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. 2014 இருந்து 21 வரைக்கும் எந்த படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. 1-2 படம் உதயநிதி சார் நடிச்ச படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜெயிச்சு முடிச்ச பிறகு ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் எல்லா பெரிய பெரிய நடிகைகள் கால் ஷீட் எல்லாம் இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்ப காலங்காலமா இந்த தொழில இருந்த பெரிய பெரிய ப்ரொடியூசர் பண்ண பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய குடும்பங்களை மிரட்டப்பட்டு தியேட்டர் கிடைக்காது. படம் ரிலீஸ் பண்ணோம், ஒரு சாதாரண 5 கோடி ரூபாய் படத்தை ரிலீஸ் பண்ணா ரெட் ஜெயின் வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஏன்? உதயநிதி சாரோடைய கம்பெனி. யாரு அவர் இன்பநிதி? யாரு? உதயநிதியோட பையன் 1000 கோடி ரூபாய் படம் வச்சு 2 பெரிய நடிகை வச்சு படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இது மக்கள் கேள்வி கேட்கணும். முதலமைச்சர் சார் தூய்மையானவர், என் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் தான் பணம் இருக்குன்னா அவர் போற ரேஞ்ச் ரோவர் யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? ரெட் ஜெயின் நிறுவனம். ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஆட்சியில இல்லைன்னா 2018, 16, 21 இருந்து திமுக எங்கிருந்து காசு வந்து எனக்கு தெரியும். அப்ப ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? ஏன் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்களா மாறுறாங்க? எல்லா நடிகர்கள் ஏன் பேசுறது பயப்படுறாங்க? 12 வயசு பொண்ணு, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகுது தூத்துக்குடியில. இதே போன ஆட்சியில் இருக்கும் பொழுது இபிஎஸ் ஐயா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எல்லா நடிகர்களும் ட்வீட் போடுவாங்க, குரல் கொடுப்பாங்க. ஆனா இப்ப யாருமே குரல் கொடுக்கல. ஏன்? குரல் கொடுத்தா அவங்களோட படத்தை முடக்கிடுவாங்க, அவங்க தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப ரெட் ஜெயினுடைய மிகப்பெரிய ஊழல் எங்க இருக்கு? கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா முதலமைச்சருடைய பேலன்ஸ் ஷீட்ல 10,000 ரூபாய் இருக்குங்கிறாரு. இது எந்த அளவுக்கு ஒரு போலித்தனம், எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றுத்தனம். சோ இப்படி ரெட் ஜெயின் நிறுவனம் மட்டும் இல்ல, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க குடும்பம் தான் ஊழல். ரியல் எஸ்டேட்ல 1-2 நிறுவனங்கள் தான் ஊழல். ஒரு சாதாரண நிறுவனம் 200 கோடி ரூபாய் இருந்த நிறுவனம் -200 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் இன்னைக்கு 2000 கோடி ரூபாய் தொழில் பண்ணுது. அந்த ரியல் எஸ்டேட் யாரும் பண்ணது? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இங்க சென்னையில பெருநகரத்துக்கு போய் இன்னைக்கு போய் பண்ணா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. எங்க போகுது? ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க? அது எங்க போகுது? அந்த காசு எல்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு, மு க ஸ்டாலின் சார் குடும்பமா இருக்கக்கூடிய சபரீஷனுக்கும் உதயநிதிக்கும் போகுது. ஸோ அமைச்சர்கள் நிர்வாகத்தை விட்டுட்டு வெறும் கமிஷன் ஏஜென்டா மாத்தி வச்சிருக்காங்க. இதனாலதான் நீங்க செந்தில் பாலாஜி திட்டுறீங்க. செந்தில் பாலாஜி காசு வசூலிச்சு யாரு கொடுக்குறா? இந்த முதலமைச்சர் காசு கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னா அவர் மினிஸ்டர் தூக்கிடுவாங்க. பெரியசாமி ஏன் ஒதுக்குனாங்க? அவர் வந்து கலெக்ஷன் பண்ணி இந்த குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் கூட 50 வருஷமா இருந்த ஒரு அரசியல்வாதி திண்டுக்கல் பெரியசாமி ஏன் இந்த குடும்பம் ஒதுக்குச்சு? ஏன்னா செந்தில் பாலாஜி மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்லயும் டாஸ்மார்க்லயும் கலெக்ஷன் பண்ணி 1000 கோடி 2000 கோடின்னு முதலமைச்சரோட மருமகன் சபரீஷுக்கும் உதயநிதிக்கு கொடுக்க முடியாது. பெரியசாமி மனதளவில் நல்லவர். ஆனால் இந்த குடும்பம் ஒழிச்சிட்டு திமுக கலைஞர் கூட இருந்தவங்களே இந்த திமுக குடும்பம் சபரீஷன் அவர்களும் உதயநிதி அவர்களும் கலைஞர் கூட இருந்த நல்ல நிர்வாகிகளை ஒழிச்சாங்க. இந்த திமுக ஒரு ஆபத்தானது இல்ல. இந்த திமுக திருப்பி வந்தா 4 லட்சம் கோடி பட்ஜெட்னா அதுல 30-40% 1.5 லட்சம் கோடி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபரீஷன் மட்டுமே எடுக்கிறது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோள். ஒரு 5 மினிஸ்டர் மொத்தமா கொள்ளடிக்கிறது மட்டுமே இவங்களுக்கு சர்வ வச்சிருக்காங்க. இதை வந்து மக்களுக்கு தெரியும். எப்படி ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கடைசி நிமிஷம் ஒரு படத்தை இன்ஃபுளுன்ஸ் ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு தலைவரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி, ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய நிறுவனம், யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? அரசியல் ரீதியா படம் எடுக்க கூடாதுன்னா, ஜனநாயகத்தை இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா தேர்தல் கமிஷன் போட்டுனா ஒரு அரசியல் படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? பிஜேபியும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறது தெரியல உங்களுக்கு? இந்த மாதிரி படம்லாம் ஒரு நாள் ஓடாது. அவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் ஓடல. இந்த படம்லாம் ஆஃபே ஓடாது. அதனால இந்த படம் என்ன இருக்கு, உள்ள இருக்கு, என்ன கண்டென்ட் தெரியாது. தகவல்கள் வருது இது திமுகவும் பிஜேபியும் திரைமறையில இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு. அதனால மக்கள் இந்த படத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேல தப்பு இருக்கு? ரெட் ஜெயின் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு படம் 52 படம் 15,000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்க, மண்ணில கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா மலையும் உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலி போனீங்கன்னா எல்லா மலையும் கிடையாது. எல்லா ஊழலும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திமுக எடுத்து நிற்பாங்களா? ஒரு சாதாரண படம் எங்க தலைவரை இமிடேட் பண்றமே வந்துச்சுன்னா அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எல்லாத்தையும் விட்டு நல்லது செய்ய வந்திருக்காரு. அதனால நாங்க நல்லது செய்ய வந்திருக்கோம். மக்கள் காலத்துல மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க திருச்சியிலே பார்த்திருப்பீங்க. திருச்சியே நேற்று முடங்குச்சு மக்கள் ஆதரவோட. மிக தனிப்பட்ட முறையில்
பொற்கொடி அவர்களுக்கு நான் எப்பயுமே நாங்க வந்து ஆதரவு தெரிவிப்போம். தன்னுடைய கணவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தலித் மக்களுக்காக எப்பெல்லாம் பாதிக்கப்படும்போது குரல் கொடுத்தாரு. அவருடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய கொலை. அதற்கு யார் யாரெல்லாம் காரணங்கிறத மேடமே வந்து ஜுடிஷியல் சொன்னாங்க. இதே வடசென்னையில் ஒரு அமைச்சர் அதுக்கு பின்புலமா இருக்கிறாங்க. அவங்க ஒன்னே ஒண்ணு போய் கேட்டாங்க, எனக்கு சிபிஐ கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துல போய் கேட்டாங்க, சிபிஐ என்கொயரி பண்ணோன்னு. ஏதேதோ கேஸுக்கு சிபிஐக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தமிழக அரசு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அவர்களை ஃபர்ஸ்ட் சிபிஐக்கு அலோ பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே தமிழக அரசு கடுமையா போராடி திருப்பி சிபிஐக்கு தான் வித்ட்ரா பண்ணாங்க. அப்ப இங்க தமிழக அரசுல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் இருக்க ஒருத்தரும் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து கொல்லப்பட்ட முக்கியமான காரணம்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு அவங்க எலெக்ஷன் நிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு உருவாக்கும். கண்டிப்பா நியாயமான ஆட்சி வரும் பொழுது அந்த இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி, அவர் பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஆம்ஸ்ட்ராங் கொலைவெளிகளை யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ கைது செய்து மக்கள் முன்னாடி நாங்க நிப்பாட்டுங்கிறத நாங்க உறுதி கொடுக்கிறோம்.